ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் பிளேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அங்கே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வந்து எவ்வளோ காசு நம்மளுக்கு கொடுத்தாலுமே அந்த இடத்துல கிடைக்காத சந்தோஷம் இந்த ஒரு இடத்துக்கு போனால் எனக்கு கிடைக்கும். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டூருக்கு நம்ம ரொம்ப செலவு பண்ணி போனாலும் அங்கே கிடைக்காத ஒரு ஜாலி, ஒரு சந்தோஷம் வந்து இங்கே இருக்குது, நிம்மதி இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் பிளேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டோட சொந்த ஊர் தான். அங்கே வந்து நாங்கள் போனோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது நாங்கள் ஒன் நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணுவோம். அடுத்த நாள் நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துடுவோம். அந்த ஒரு நாள் வந்து எங்களுக்கு என்னமோ ரொம்ப நாள் இருந்த மாதிரி, அங்கே ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும். அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போவோம். ஏன்னா நாங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு 50 டைம் 60 டைம் போகிறோன்னு வைங்களேன். அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் அப்பப்போ வாங்கிட்டு போவேன். அதே மாதிரி தான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் இல்லை, அதுக்கப்புறம் பினாயில், இந்த மாதிரி கொஞ்சம் தேவையான பொருட்கள். அதே மாதிரி பிளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சரி, அதுவும் வாங்கிட்டு போகும் அப்படின்ட்டு எல்லாமே போய் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். பசங்களுக்குமே அங்கே விளையாடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இங்கேனா ஒரே மொபைல், அதுக்கப்புறம் டிவி இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே போனால் கொஞ்சம் வெளியில் வந்து விளையாடுறதுக்கு ஸ்பேஸ்லாம் உண்டு. அதில் பசங்க நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி போனோடனே பசங்க வந்து 2 பேருமே ஸ்கிப்பிங் எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் சமையல் எல்லாமே ரெடி ஆனோடனே பசங்க சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரைஸு, அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் அப்பளம். முன்னாடி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைஸ் தான் நைட்டுமே எடுத்துப்போம். இப்போ தான் எல்லாருமே ரைஸ் சாப்பிடக்கூடாது, டிஃபன்ட்டு அந்த மாதிரி தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நைட்டு வந்து அந்த சாதம், சாம்பார், அப்பளம், ஆம்லேட் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டிவியில் வந்து பாஷா படம் போட்டுட்டு இருந்தாங்க. பசங்க அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கிட்டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.